அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அதுதான் வீட்டு சமையல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேமியா உப்புமா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வறுத்த சேமியா, வெங்காயம், நிலக்கடலைப்பருப்பு, வத்தல், சாம்பார் கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம தண்ணியை காய வைக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த சேமியாவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இது நம்ம ஒரு நிமிஷத்துலேயே வடிச்சிடணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கொள்ள கொள்ளன்னு போயிடும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிடுவோம். இப்போ நம்ம வடைச்சட்டியை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அதில் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வத்தலும் போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்துருவோம். சாம்பார் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நிலக்கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் லெமனும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து போடுவோம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சேமியாவை போட்டு கிளறிக்கலாம். இப்போ இது அடுப்பில் இருந்து இறக்கி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறியாச்சு. இப்போ நம்மளுக்கு சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.